பண்றீங்க? பாத்திரம்லாம் விளக்கி வச்சோமா, இப்பதான் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். இனிமே தான் சமைக்கணும். சரி சரி, சமைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் சமைக்க வேணாம். இன்னைக்கு உங்களோட ஆனிவர்சரி டே இல்ல, அதனால நீங்க ஒண்ணுமே சமைக்காதீங்க. நானும் அண்ணாவும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க, இதுதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ். என்ன பை பயங்கரமா கொண்டு வந்துருக்கீங்க. என்னென்னோ வாவ், பக்கெட் பிரியாணி. வாவ், சூப்பர் சூப்பர். என்ன வெரைட்டி நிறைய கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஆமா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காக இந்த வாட்டிக்கு நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய ஆனிவர்சரி இந்த வருஷம் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கலையே. இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்கேன். தம்பி டே நிறைய கொண்டு வந்திருக்கியாடா அம்மாவுக்கு. ஆமாம்மா, என்னுடைய 29வது வருஷம் வெட்டிங் டே. இன்றைக்கி எங்கள் பசங்க பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்க, மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. பக்கெட் பிரியாணி. இது வந்து ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி மட்டும் 4 பேர் சாப்பிட்லாம். அதாவது நிறைய சாப்பிட்றவங்க 3 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி. இதுப்பா சிக்கன் பிரியாணி. பாருங்க, ஒரு முட்டையோட சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. அடுத்ததான் சைடிஷ். தம்பி, இது என்ன சைடிஷ்ப்பா? டிராகன் சிக்கன். டிராகன் சிக்கனா? பள்ளிப்பாளையம் சிக்கன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதோ கிரேவி கொடுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி பாருங்கள், அப்படியே எண்ணெய் மிதங்க மிதங்க பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. இது சிக்கன் டிக்காவும். அதான் பாருங்கள், ரைத்தா. இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிற ரைத்தா வந்து சிக்கன் பிரியாணிக்கு போல். அப்படியே லெமனும் அந்த ஆனியன் மாதிரி கலர், ஆனியன் பீட்ரூட் போல் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீன் சட்னி. இந்த வருஷம் என்னுடைய ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி என் பசங்க வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க.